நீங்க எப்போதாவது யாரிடமாவது முழுமையாக சரணடைந்திருக்கிறீர்களா? ம். அதாவது உங்க ஈகோவெல்லாம் ஓரம் கட்டிட்டு நான் பூஜ்யம் அப்படின்னு உணர்ந்து எந்த நிபந்தனையும் இல்லாம உங்களை நீங்களே ஒப்படைத்திருக்கிறீர்களா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா. ஏன்னா இந்த சரணாகதி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்கெல்லாம் ஒரு விதமான பயம் வந்துருது. யாரோ ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறது, இல்லைன்னா நம்ம சுயமரியாதையை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் நம்ம மனசுல முதல்ல வருது. உண்மைதான். பலருக்கும் அந்த தயக்கம் இருக்கு. ஆனா சரணாகதிக்கும் அடிமைத்தனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் சிவயோகி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான சரணாகதி பத்தின ஒரு மிகச்சிறந்த காணொளி உரை. ஆமா. அது ரொம்ப ஒரு சிந்திக்க வைக்கிற பதிவு. சரியா சொன்னீங்க. இந்த தேடலோட நோக்கம் என்னன்னா, உண்மையிலேயே சரணாகதி அப்படின்னா என்ன? மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இதுல உள்ள வித்தியாசம் என்ன? நம்ம ஈகோ இதுல எப்படி விளையாடுது அப்படிங்கறத முழுமையா உடைச்சு பார்க்கறது தான். ம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் இது. ஆமா. இந்த காணொளியில எடுத்த உடனே என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சரணாகதி அப்படிங்கிறது வெறுமனே ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் மட்டும் கிடையாது. வாசியோகத்துல சுவாசத்தோட உச்சநிலையான சரம் அல்லது கதி அப்படிங்கிறதோட தொடர்புடைய ஒரு ஆழமான அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. இதுதான் அந்த காணொளியோட மிக முக்கியமான தொடக்க புள்ளி. நாம எல்லாருமே சரணாகதி அப்படிங்கறத ஒருத்தர் கால்ல போய் விழுறது, மண்டியிடுறது அப்படின்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். கரெக்ட். அப்போ அறிவியல் பூர்வமா அது என்ன? அதாவது வாசியோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, சரம் அப்படிங்கிறது நம்ம சுவாசத்தோட ஒரு உச்சகட்ட நிலை. ம், சாதாரண நேரங்கள்ல நம்ம மூச்சு எப்படி இருக்கும், ம். நம்ம உணர்ச்சிகளுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா. கோவமா இருந்தா ஒரு மாதிரி வேகமா இருக்கும், பயத்துல ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி மூச்சு சிதறும்போது அங்கே நான் அப்படிங்கிற அகந்தை, அதாவது நம்ம ஈகோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ம். ஆனா அந்த சரம் அப்படிங்கிற நிலைய ஒருத்தர் அடையும் போது அவரோட சுவாசம் பிரபஞ்சத்தோட தாளத்தோட முழுமையா ஒன்றிடுது. ஓஹோ! அப்போ எண்ணங்கள் எதுவும் இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. அந்த இடத்துல கடந்த காலமோ எதிர்காலம் பத்தின பயமோ எதுவுமே இல்ல. அங்கே நான் அப்படிங்கிற ஒன்னே இல்லாம போயிடுது. எந்த இடத்துல நான் இல்லையோ அங்கேதான் முழுமையான சரணாகதி பிறக்குது. அதனாலதான் இத ஒரு மாபெரும் விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. வாவ்! மூச்சுக்கும் மனசுக்கும் உள்ள தொடர்புல அகந்தை கரையிற இடம்தான் சரணாகதி அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா. ஏன்னா எனக்காக யோசிக்க ஒரு மாபெரும் சக்தி இருக்கு, நான் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு ஒரு மனிதன் தன் ஈகோவை எல்லாம் இறக்கி வைக்கும்போது கிடைக்கிற விடுதலை அது. ஆனா இந்த விடுதலையை தான் நம்மள் பலரும் அடிமைத்தனம் அப்படின்னு நினைச்சு பயப்படுறோம். சரி, இந்த காணொளியில இன்னொரு சுவாரஸ்யமான கருத்து சொல்றாங்க. சரணாகதி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒண்ணு, மிருகங்களால சரணாகதி அடையவே முடியாது அப்படின்னு ஒரு வாதம் வருது. ஆமா. இது கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இல்லே, ஒரு நிமிஷம். இது என் மனசு அப்படியே ஏத்துக்க மறுக்குது. இப்போ ஒரு நாய் எடுத்துக்கோங்க. அதை தன் எஜமானோட எல்லா கட்டளைகளையும் கண்மூடித்தனமா ஏத்துக்குது இல்லையா? உட்காருனா உட்காருது, ஓடுனா ஓடுது, சில சமயம் தான் உயிரையே கொடுக்குது. ஆமா. இதை விட ஒரு சிறந்த சரணாகதியா மனிதனால காட்ட முடியுமா? மனிதர்கள் கட்டளைகளை மீறுறாங்க, ஆனா நாய்கள் மீறுறதே இல்லையே. அப்புறம் எப்படி அது சரணாகதி ஆகாது? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. வெளியிருந்து பார்க்கும்போது நாய் எஜமானுக்கு சரணடைஞ்ச மாதிரி தான் தெரியும். வாலாட்டும், கீழ்ப்படியும். ஆனா அத சரணாகதின்னு நாம சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? அதுல என்ன குறைச்சல்? ஏன்னா மிருகங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. எஜமான் என்ன உள்நோக்கத்தோட ஒரு கட்டளைய போடுறாரு, அந்த சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற ஆழம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற திறன் நாய்க்கு இல்ல. அது வெறும் பழக்க வழக்கம், அதாவது கண்டிஷனிங் மற்றும் உயிர் வாழும் உள்ளுணர்வு சார்ந்தது மட்டுமே. ஓ, அப்போ மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறதால தான் அவனால முழுமையா சரணடைய முடியுமா? கரெக்ட். சரணடைஞ்ச மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கு. அதை தாண்டி குருவோட மனசோட அவன் ஒரு அதிர்வலையில இணைஞ்சிருக்கான். இந்த காணொளியில ஒரு மிகச்சிறந்த கதை ஒன்னு சொல்றாங்க, அதை நாம இங்க பொருத்தி பார்க்கணும். ஒரு குரு தன் சீடன் கிட்ட ஆசிரம தோட்டத்தை சுத்தம் பண்ண சொல்றாரு. ஆமா ஆமா, அந்த இலைகளை கூட்டும் கதை தானே. அது ரொம்ப சூப்பரான ஒரு உதாரணம். சீடன் போய் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமாக்கிடுவான். ஆமா. சீடன் என்ன பண்றான், நேரா போய் அங்கிருந்த காய்ந்த சருகுகள், புற்கள் எல்லாத்தையும் பெருக்கி ஒரு சிமெண்ட் தர மாதிரி பளபளன்னு மாத்திட்டு வர்றான். குருவோட கட்டளைய 100% செஞ்சுட்டாதான் அவன் நினைக்கிறான். ஆனா குரு பார்த்துட்டு முகம் சுளிப்பாரு, என்னப்பா இப்படி அசிங்கமாக்கிட்டியே அப்படின்னு. கரெக்ட். சீடனுக்கு ஒண்ணுமே புரியல.
நாம இன்னும் சரியா சுத்தம் பண்ணல போல அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப போய் ஒற்றை தூசி கூட இல்லாம தொடச்சு வைக்கிறான். குரு திரும்பவும் வந்து பார்த்துட்டு முன்னாவாது பரவாயில்ல, இப்போ ரொம்ப கேவலமாக்கிட்டியே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நான் குறுக்கிட விரும்புறேன். அந்த சீடன் வந்து குரு சொன்னதை தானே அப்படியே செஞ்சான். தரப்பளபளன்னு தானே இருக்கு. அப்புறம் ஏன் குரு கோபப்படுறாரு? சீடன் செஞ்ச தப்பென்ன? அங்கதான் வந்து சரணாகதியோட சூட்சுமமே இருக்கு. ஆசிரமத்தோட அழகு அப்படிங்கிறதே இயற்கையோட ஒன்றி இருக்கிறது தான். கொஞ்சம் புற்கள் இருக்கிறது, மரத்திலிருந்து சருகுகள் உதிர்ந்து கிடக்கிறது, அந்த மண்ணோட வாசம், இதுதான் அழகு. ஓஹோ, நாகரிகம்னு சொல்லி அவன் இயற்கையை அழிச்சிட்டான். ஆமா, சீடன் வந்து எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி மண்ணுடனான உறவையே துண்டிச்சிட்டான். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, குரு வந்து நேரடியா வார்த்தைகளால சருகுகளை பெருக்காத அப்படின்னு சொல்லல. ஆனா உண்மையிலே குருவிடம் சரணடைஞ்ச ஒரு சீடனுக்கு தன் குருவோட எதிர்பார்ப்பு என்ன, அவரோட ரசனை என்ன அப்படிங்கிறது வார்த்தைகள் இல்லாமலே புரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு நாய் வந்து வெறும் கட்டளையை மட்டும்தான் கேட்கும். ஆனா பகுத்தறிவுள்ள மனிதன் அந்த கட்டளைக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு நல்ல மனைவி தன் கணவனுக்கு கோபம் வரும்போது என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிறது போல, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோட மௌனத்தை உணர்வது போல, அந்த உள்ளுணர்வு மனிதனுக்கு மட்டுமே சாத்தியம். அதுதான் உண்மையான சரணாகதி. இது நீங்க விளக்க தான் அந்த ஆழம் எனக்கு புரியுது. வெறும் கட்டளைகளை எந்திரம் மாதிரி செயல்படுத்துறது சரணாகதி கிடையாது. ஆனா நிஜ வாழ்க்கையில மனிதர்களாகிய நாம இப்படிதான் சரணடைகிறோமா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? ஏன்னா நாம பெரும்பாலும் நமக்கு ஒரு வலி, துக்கம், நஷ்டம், கவலை வரும்போது மட்டும்தான் இறைவனையோ குருவையோ தேடி போறோம். பெரிய பிரச்சனை வந்தா மட்டும் அப்பா நீயே கதி அப்படின்னு போய் விழுறோம். உண்மைதான். மற்ற நேரங்கள்ல எல்லாம் என் திறமை அப்படிங்கிற ஈகோ வந்துரும். ஆமா, ஈகோ கண்ணை மறைச்சிடும். இத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பொருளோட உண்மையான மதிப்பை வச்சு நாம் அதை மதிக்கிறதில்ல. ஒரு பெரிய ஷோரூம்ல கூட்டம் இருந்தா, ஓ அங்க ஏதோ விசேஷம் போல அப்படின்னு நாமும் கூட்டத்தோட கூட்டமா போறோம் இல்லையா? அது போலதான் சரணாகதியையும் அணுகுறோமா? நீங்க சொன்ன இந்த ஒப்பீடு வந்து மிக துல்லியமானது. காணொளிலும் இதத்தான் ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. திருப்பதி உண்டியல், அப்புறம் கூட்டமான பீச், இந்த 2 உதாரணங்களையும் எடுத்துக்கலாம். சொல்லுங்க. திருப்பதியில இருக்கிற மாதிரியே தான் பல ஊர்களிலும் பெருமாள் சிலைகள் இருக்கு. ஆனா அங்கேயே அத்தனை லட்சம் பேர் போறாங்க. கடவுள் அங்க மட்டும்தான் சக்தி வாய்ந்தவரா இருக்காரா என்ன? கண்டிப்பா இல்ல. இல்லையா? ஏற்கனவே நிறைய பேர் அங்க போறாங்க, பெரிய கூட்டம் இருக்கு, அதனால அங்க ஏதோ விசேஷம் அப்படின்னு மனித மனம் நினைக்குது. அதே போலதான் கடற்கரை. பல கிலோமீட்டர் நீளத்துக்கு இயற்கை கொட்டி கிடக்க. ஆனா நாம எங்க போவோம்? எங்க கடை இருக்கோ, எங்க சத்தம் அதிகமா இருக்கோ அங்கதானே போவோம். அதுதான், எங்க கூட்டம் இருக்கோ அங்கதான் விசேஷம் அப்படின்னு மனித மனம் ஒரு போலியான பழக்கத்துக்கு அடிமையாயிடுச்சு. அப்போ நாம ஒருத்தரோட உண்மையான ஆன்மீக தகுதியையோ ஆழத்தையோ பார்த்து சரணடைறதில்ல. அவரோட வெளித்தோற்றத்தையோ இல்ல அவரை சுத்தி இருக்கிற கூட்டத்தையும் பார்த்து தான் இது பெரிய விஷயம் அப்படின்னு நாமே கற்பனை செஞ்சுக்கிறோம். அப்படித்தானே? மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு 6 அடி உயரத்துல கோட் சூட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் கம்பீரமா நடந்தா, இல்ல 1 கோடி ரூபாய் கார்லன்னு இறங்கினா, அவர் யாருன்னே தெரியலனா கூட நம்ம கைகள் தானாவே கும்பிடு போடுது. இது மரியாதை கிடையாது. ஆமா, இது மரியாதையும் இல்ல, சரணாகதியும் இல்ல. இது வந்து விலங்காண்டி காலத்துல இருந்து மனிதனுக்குள்ள படிஞ்சிருக்கிற ஒரு பயம். தன்னை விட பலசாலி மிருகத்தை பார்த்தா வர்ற அச்ச உணர்வோட தொடர்ச்சி தான் இது. ஓ, அதிகாரம் உள்ளவங்கள பார்த்தா மனிதனுக்குள்ள இருக்கிற மிருகபுத்தி தானாவே அடிபணியுது. ஆமா ஆமா, உண்மையான சரணாகதிக்கு வயதோ தோற்றமோ அதிகாரமோ ஒரு பொருட்டே இல்ல. காணொளியில கூட சொல்றாங்க, சிறுவரான முருகன்தான் வயதான ஔவையாருக்கு குருவா இருந்தான் அப்படிங்கறத நாம நினைச்சு பார்க்கணும். ஆமா, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்ட கதை. கரெக்ட். அங்க அறிவுக்கு வயது ஒரு தடையா இல்ல. நான் பெரிய ஆள் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்தா கூட உங்களால ஒருபோதும் சரணடைய முடியாது. இது என்னை ரொம்பவும் யோசிக்க வைக்குது. அப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இன்னைக்கு பல ஆசிரமங்கள்ல ஆன்மீக மையங்கள்ல மக்கள் வந்து குருவோட கால்ல வரிசையா விழறாங்களே, அதெல்லாம் அப்போ பொய்யா, வெறும் நடிப்பா? வெளிப்படையா சொல்லப்போனா ஆரம்ப நிலையில பெரும்பாலான நேரங்கள்ல அது வெறும் நடிப்பு தான். நிஜமாவா? ஆமா, குரு வந்து தன்னை தனியா கவனிப்பாரு, இல்ல சுத்தி இருக்கிறவங்க தன்னை பார்த்து பாராட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு சமூக அங்கீகாரத்துக்காக தான் பலரும் அப்படி செய்யறாங்க. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக நுட்பமான ஒரு உளவியல் அறிவியல் இருக்கு. அதென்ன அறிவியல்? நீங்க தொடர்ந்து ஒரு நல்லவனை போல நடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் தெரியுமா?
அந்த நடிப்பு மெல்ல மெல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு வேதியியல் மாற்றத்தை, அதாவது ஒரு கெமிக்கல் சேஞ்ச உருவாக்கும். ஒரு நிமிஷம், நடிக்கிறது மூலமா எப்படி உடம்புல ரசாயன மாற்றம் நடக்கும்? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. கண்டிப்பா நடக்கும். நரம்பியல் ரீதியா பாத்தீங்கன்னா, நாம ஒரு செயலை தொடர்ந்து செய்யும்போது அது ஒரு பழக்கமா மாறி மூளையில புதிய நரம்பு பாதைகளை உருவாக்குது. நீங்க போலியாவே ஒருத்தர் கால்ல விழுந்தாலும் அந்த தாழ்மையான உடல் மொழியை நீங்க வெளிப்படுத்தும்போது ஆரம்பத்துல உங்க ஈகோ அதை எதிர்க்கும். ம். ஆனா திரும்ப திரும்ப அதை செய்யும்போது அந்த பணிவான உடல் மொழி உங்க மனசோட அகந்தைய மெல்ல மெல்ல உடைக்கத் தொடங்கும். மூளையில உள்ள இறுக்கம் தளர்ந்து உண்மையிலேயே ஒரு விதமான கனிவு உங்களுக்குள் பிறக்கும். ஓ! சும்மா அழுதாலே சில சமயம் நிஜமாவே கண்ணீர் வந்து தொண்டை அடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதேதான். ஆரம்பத்துல போலியா இருந்தாலும் அந்த பிசிக்கல் ஆக்ஷன் வந்து மனதோட வேதியியலிய மாற்றி உண்மையான சரணாகதிக்கு ஒரு நபரை தயார் செய்ய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய திறப்பா இருக்கு எனக்கு. உடல் மொழியை நாம வளைக்கும்போது மனசும் தன் பிடிவாதத்தை விட்டு தளருது. சரி, இதை தாண்டி அந்த காணொளியில என்னை ரொம்ப கவர்ந்த இன்னொரு பகுதிக்கு நான் வரேன். அது வந்து கடவுள் மறுப்பாளர்களை பத்தின ஒரு ஆழமான பார்வை. ஆமா. பொதுவா கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு சுதந்திரமான சிந்தனை அப்படின்னு தானே நாம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்ல அப்படின்னு காணொளி சொல்லுதே. ஆமா. ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற பலருக்கும் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னே தெரியறதில்ல. ஒரு உருவத்தையோ சிலையையோ காட்டி இதுதான் கடவுள்னு யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு அதை மட்டும் எதிர்க்கறாங்க. ஓ, அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து இரவல் வாங்கப்பட்ட சிந்தனை. கரெக்ட். அவங்களா ஆழ்ந்து யோசிச்சு அந்த முடிவுக்கு வந்தவங்க ரொம்ப குறைவு. ஒரு குருவோ மதமோ வந்து இப்படிதான் வாழணும்னு கட்டளைகளை போடுற வரைக்கும் நீங்க பாதுகாப்பா உணர்றீங்க. ஆனா அந்த விதிகள் எல்லாம் உடைச்சு ஒரு குரு உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும்போதுதான் நீங்க நிஜமாவே யாரு அப்படிங்கிற உங்க உண்மையான தன்மை வெளியே வரும். ம். சுதந்திரம் கிடைக்கும்போது அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் மனிதனா விலங்கானே தெரியும். ஆமா, அதேதான். அந்த சுதந்திரம் அப்படிங்கிற புள்ளியில தான் எனக்கு அந்த ஒரு ஆஹா மொமெண்ட் கிடைச்சது. அந்த காணொளியில ஒரு மிக எளிய ஆனா ஒட்டுமொத்த உறவுகளையும் மாத்தக்கூடிய ஒரு கேள்வியை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஆமா, அந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதாவது, நாம குருக்கிட்ட மட்டும் இல்ல, ஒரு புதிய நபர்கிட்ட பழகத் தொடங்கும்போது அது நண்பரோ மனைவியோ யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி, நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். இத நாம யாருமே கேட்கறதே இல்ல. நான் தான் மற்றவர்களுக்கு சட்டத்திட்டங்களை போடுறோம், இப்படி இரு அப்படி பேசுன்னு. அவங்களோட கம்ஃபர்ட்ட பத்தி நாம யோசிக்கிறதே இல்ல. மிக சரியான பாயிண்ட். நாம எதிராளிக்கு அந்த தளர்வை கொடுக்கறதே இல்ல. காணொளியில ஜெர்மனிலிருந்து வந்த ஒரு நபரோட கதைய ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆமா, அவரு குருவை அண்ணான்னு கூப்பிட்டாரே, அதுதானே? ஆமா, வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த நபர் குரு கிட்ட வந்து ரொம்ப பணிவா, நான் உங்களை என்னவென்று கூப்பிட வேண்டும், நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டாராம். இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, தன் கலாச்சாரத்தை எல்லாம் ஓரங்கட்டிட்டு எதிராளிக்கு எது வசதியோ அப்படி நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான், ஒரு சாதாரண கடைக்காரர்கிட்ட போய் கூட, ஐயா நான் உங்களை என்னன்னு கூப்பிட்டா உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் உங்ககிட்ட காட்டுற பரிமாற்றமே முற்றிலுமா மாறிடும். இதுதான் சரணாகதியோட அடிப்படை. எந்த நிபந்தனையும் இல்லாம எதிராளிய அப்படியே ஏத்துக்கிறது. நீங்க சொல்ற இந்த ஏத்துக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் நல்லா புரியுது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில என் தர்க்க புத்தி இதை அப்படியே ஏத்துக்க மறுக்குது. ஏன்? என்ன தயக்கம்? இப்போ ஒரு கணவன் வந்து தீவிரமான குடிகாரனா இருக்கலாம். அல்லது ஒரு குருவை எடுத்துக்கோங்க. அவர் வந்து அழுக்கான கோமணம் கட்டிக்கிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல திட்டுபவரா இருக்கலாம். இவங்களை எப்படி அப்படியே ஏத்துக்க முடியும்? புரியுது. ஒரு குருனா அவர் வந்து தூய்மையான வெள்ளுடை அணிந்து சுத்தமா மரியாதையா பேசணும் அப்படின்னு தானே நம்ம படிச்சிருக்கோம். மோசமா பேசுற ஒருத்தரை எப்படி ஒரு தர்க்க அறிவுள்ள மனிதன் குருவா ஏத்துக்க முடியும்? உங்க கேள்வி ரொம்ப நுட்பமானது, பலருக்கும் வரக்கூடியதுதான். ஆனா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம வந்து இயந்திரங்கள் கிடையாது. காணொளியில ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க. ஒரு ரோபோட்ட வந்து 25 மில்லிமீட்டர் அளவுள்ள ஒரு டம்ளரை பிடிக்க சொன்னா அது அதை மட்டும்தான் பிடிக்கும். ஆமா, புரோகிராமிங் அப்படி. அளவு 26 மில்லிமீட்டரா மாறினா அது டம்ளரே கீழே விட்டுடும். ஆனா மனிதன் அப்படி கிடையாது. மனிதன் வந்து நெகிழ்வு தன்மை கொண்டவன், ஃபிளெக்சிபிள். குரு எப்படிதான் இருக்கணும்னு நீங்க ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு ஆன்மீகத்துல நுழைஞ்சா நீங்க ஒரு ரோபோவா தான் செயல்படுறீங்கன்னு அர்த்தம். ஓ, அப்போ குரு அப்படிங்கிறவர் வந்து நம்மள நமக்கே காட்ட வந்த ஒரு கண்ணாடி. அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா.
உண்மையான குருமார்கள் வந்து சிகரெட் குடிக்காத, கோவப்படாதே அப்படின்னு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. கோவம் வந்தா அந்த வயலனை எடுத்து உடைச்சிடு அப்படின்னு தான் சொல்வாங்க. வயலன் உடைக்கதவா? அப்புறம்? அந்த வயலனை உடைச்ச பின்னாடி உங்களுக்குள்ள ஒரு வெறுமை, ஒரு வலி வரும் இல்லையா? அந்த விளைவை நீங்களே உணர்ந்து, இந்த கோபம் எனக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நீங்களாவே முடிவெடுக்கிறது தான் உண்மையான மாற்றம். வாவ், செம. குருவோட வெளித்தோற்றத்தை வச்சு அவரை இடை போடுறவன் உண்மையான ஞானத்தை இழக்கிறான். இதுக்கு வந்து வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கதையை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆமா, அந்த கதை மிக சிறப்பானது. 2 பேருமே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இறைவன் வந்து சோதிக்க நினைச்சு இந்திரனை குஷ்டரோகி வேஷத்துல அனுப்பி தண்ணி கேட்க சொல்றாரு. ஆமா, அங்க என்ன நடக்குதுன்னு கவனிங்க. குஷ்டரோகியா உடம்பு முழுக்க புண்களோட தண்ணி கேட்டு வந்தவரை பார்த்ததும் வசிஷ்டர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, தயங்குறாரு. நான் தூய்மையான தவம் செய்றேன், இவருக்கு தண்ணி கொடுத்தா என் விரதம் கெட்டுடுமோ அப்படின்னு அவரோட தர்க்க புத்தி கணக்கு போடுது. ஆனா விஸ்வாமித்திரர் அப்படி இல்லையே. இல்ல, வந்தவர் யாரு, அவருக்கு என்ன நோய் இருக்கு, அவருக்கு தண்ணி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு அவர் ஒரு கணம் கூட யோசிக்கல. தாகத்தோட வந்த ஒரு உயிருக்கு தண்ணி கொடுக்கறது தான் தன் முதல் வேலை அப்படின்னு உடனே தண்ணி கொடுக்கறாரு. அதனால அவர் ராஜரிஷியா உயர்றாரு. சூப்பர். வசிஷ்டரை தடுத்தது அவரோட தர்க்கம், விஸ்வாமித்திரரை உயர்த்தினது அவரோட நிபந்தனையற்ற சரணாகதி. குரு எப்படி காட்சியளிக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறவன் உண்மையை இழக்கா. இதுக்கு இன்னொரு சூப்பரான உதாரணம் ஏகலவன் கதை. கரெக்ட். ஏகலவன் கதை வந்து சரணாகதிக்கான உச்சபட்ச உதாரணம். துரோணாச்சாரியர் அவனுக்கு வித்தைய கத்துக் கொடுக்க மறுத்துடுறாரு. ஆனால் அவனை எப்படி அத்தனை வித்தைகளையும் கத்துக்கிட்டான்? ஆமா, காட்டுல போய் களிமண் சிலை செஞ்சு. அங்கதான் சரணாகதியோட முழு ஆற்றலும் வெளிய வருது. அந்த களிமண் பொம்மையா அவனுக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்துச்சு? இல்ல, அவனோட முழுமையான சரணாகதி அவனுக்குள்ள இருந்த மாபெரும் திறனை திறந்து விட்டுடுச்சு. எந்த சந்தேகமும் இல்லாம முழுமையா ஒன்றிணையும் போது பிரபஞ்சத்தோட அத்தனை சக்தியையும் நீங்க உங்களுக்குள்ளே ஈர்க்கிறீங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம். அப்போ சரணாகதி அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன் இயலாமையை உணர்ந்து என்னால எதுவுமே முடியாதுன்னு அகந்தையை விட்டுட்டு பூஜ்யமா மாறுற நிலை. ஆமா, எதிராளி எப்படி இருந்தாலும் எந்த தீர்ப்பும் எழுதாம ரொம்ப தளர்வா ரிலாக்ஸ்டா இருக்கிற ஒரு கொண்டாட்டமான நிலை தான் இது. நாம பயணிக்க வேண்டிய பாதை தெளிவா விளக்குகள் போட்டு காட்டப்பட்ட பின்னாடியும் நாம அதுல பயணிக்க மறுத்தா அது நிச்சயமா நம்ம ஈகோவோட தப்புதான். முற்றிலும் உண்மை. நீங்க எப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்குவத்தை அடையறீங்களோ அப்போ உங்களை விட ஒரு சுதந்திரமான மனிதன் இந்த உலகத்துல இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஆழமான தெளிவான ஒரு உரையாடலா இது அமைஞ்சது. சரணாகதி அப்படிங்கிறது அடிமைத்தனம் இல்ல, அது அகந்தையிலிருந்து கிடைக்கிற முழுமையான விடுதலை அப்படிங்கறது இன்னைக்கு ரொம்ப சிறப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. நேயர்களே, இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ இதிலிருந்து கிளைத்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க உங்களை விட கீழ்நிலையில உள்ள ஒருத்தரை, உதாரணமா உங்களை தினமும் ஏற்றிச் செல்லும் ஆட்டோ ஓட்டுநரையோ இல்ல உங்க வீட்ல வேலை செய்யற ஒரு தொழிலாளியோ எப்படி நடத்துறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிங்க. அதிகாரமும் தகுதியும் இல்லாத அந்த எளிய மனிதர்களின் வடிவுல இந்த பிரபஞ்சம் உங்களுடைய சரணாகதியும் நீங்க எவ்வளவு தூரம் உங்க ஈகோவை விட்டு விலகி இருக்கீங்க அப்படிங்கறதையும் சோதிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க அந்த தேர்வுல வெற்றி பெறுவீர்களா? நிபந்தனைகள் இல்லாம சரணடைய நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த விரிவான தேடலில் சந்திக்கலாம்.